தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியின்றி அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ராஜ்யசபா எம்பியாக இருந்த செல்வ கணபதி சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் பதவி இழந்ததால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியது. முதல் நாளிலேயே அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார். அன்றைய தினமே 3 சுயேட்சை வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் இறுதி நாளான திங்களன்று மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். செவ்வாயன்று வேட்பு மனுக்கள் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. மனுக்களை வாபஸ் பெற 27ஆம் தேதி கடைசி நாள். சுயேட்சை வேட்பாளர்களை யாரும் முன்மொழியாததால் அவர்களது மனுக்கள் தள்ளுபடியாவது உறுதியாகிவிட்டது. எனவே அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது. இதன் மூலம் ராஜ்யசபாவில் அதிமுகவின் பலம் 11ஆக உயர்ந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.